இந்த உலகின் மிக பிரபலமான தொழிலதிபர் ஹென்றி ஃபோர்டு. இவரிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் எப்பொழுதுமே வெற்றி பெறுகின்றது, அதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், கடவுளோடு நடப்பவர்கள் தங்கள் இலக்குகளை மிக எளிதாக அடைந்து விடுவார்கள் என்று கூறினார். காரணம், கடவுள் அவர்களோடு வழிநடக்கின்றார் என்றும் கூறினார். திருவருகை காலம் 4வது நாளில் நாம் அனைவருமே கடவுளோடு நடக்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். தொடக்க நூலில் மனிதர்களின் பாவங்கள் அதிகரித்த போது கடவுள் இந்த உலகத்தை வெள்ளத்தால் அழிக்க நினைத்தார். அப்பொழுது கடவுளுடைய பார்வையில் நோவாவிற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் இரக்கம் கிடைத்தது. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். காரணம், அவர்களுடைய குடும்பம் நேர்மையோடு வாழ்ந்தது. தொடக்க நூல் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றது, நோவா கடவுளோடு நடந்தார் என்று. காரணம், நோவா நேர்மையானவராகவும் குற்றமில்லாதவராகவும் கடவுளுடைய பார்வையில் இருந்தார். நோவா மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கடவுளோடு நடக்க வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறந்தார். எனவே கிறிஸ்து நமக்கு குற்றமில்லாதவர்களாக நேர்மையோடு வாழ வேண்டும் என்பதை அவருடைய நற்செய்தியின் வழியாக நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட நம்மை தயாரிக்கின்ற இந்த நாட்களில் நாம் கடவுளோடு நடக்கின்றோமா? நம்மிடத்தில் நேர்மையும் குற்றமில்லாத மனநிலையும் இருக்கிறதா என்பதை சிந்திக்க பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். நேர்மையான வாழ்வும் குற்றமில்லாத வாழ்வுமே கடவுளோடு நாம் நடப்பதற்கான அறிகுறி. திருப்பாடல் 24:3 நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவருடைய திருமலையில் ஏறி செல்ல தகுதியானவர்கள் யார்? அவருடைய திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? மாசற்ற உள்ளம் கொண்டுவோரும் கரைபிடியாத கைகளை உடையோரும் ஆண்டவருடைய திருத்தலத்தில் அவரோடு இருப்பார்கள் என்று. இன்றைய நாளில் நாம் இந்த குற்றமில்லாத ஒரு நேர்மையான மனதோடு வாழ அழைக்கப்படுகின்றோம். சிந்திப்போம், என்னுடைய வாழ்வு ஒரு குற்றமில்லாத நேர்மையான வாழ்வாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து இந்த நாள் முழுவதும் நாம் குற்றமில்லாத மக்களாக வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். அன்பு ஆண்டவரே, உம்மை போலவே நாங்களும் எங்கள் மனதில் குற்றமில்லாத மக்களாக, பிறருக்கு தீங்கு செய்யாத மக்களாக நேர்மையோடு வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.